ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷா வர காப்பி வைக்கிறது எப்படின்னு நிஷா அன்றைக்கி வீடியோ போட போகிறேன். யூடியூப்பில் அதாண்டி தேடி பார்த்தேன், வீடியோவே இல்லை வர காப்பி வைக்கிறது எப்படின்னு. சரி அதை போட்டுருவோம் வீடியோ. இது காப்பி தூள் நிஷாவே அரைச்சது. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டிலேயே அரைச்சது காப்பி கொட்டை வாங்கி காப்பி கொட்டை வாங்கி ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சது. பா தூக்குது பத்தியா வாசமே ஒரு மாதிரி. சரி வாங்க. அப்போ இது மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க. காப்பி கொட்டை தனியாக வாங்கி எல்லாம் தனித்தனியாக வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. சரி டீ வைக்கிறது எப்படி? அதுக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுற மாதிரி இருக்குது. 1/4 ஸ்பூன் 1 ஸ்பூனு, இது 1/4 ஸ்பூனு. சரி 1/2 ஸ்பூன். சரி நல்லா சுடு தண்ணி கொதி வரையில் இந்த காப்பி தூளை கொட்டணும். பார்த்துக்கணும் கலரு. லைட் கலராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து காப்பி தூளை கொட்டிக்கணும். டார்க் கலராக இருந்தால் தேவையில்லை. போதும் நீ கொட்ட அதை குடிக்க போகிறத நான் தான் குடிக்க போகிறேன். காப்பி தூள் போட்டாச்சா? இதெல்லாம் வந்து காப்பி தூள் கொதிச்சு வரையில சுகர் நம்மளுக்கு தகுந்த மாதிரி. செல்வாக்கு சுகர் வந்தோடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். சரி ஓகே, அவ்வளோதான். இதுதான் காப்பி. இது வடிகட்டணுமா வேண்டியது இல்லையா? இது வந்து வடிகட்டணும். காப்பி கொட்டையில வந்து அரைச்சாக்க நம்ம வந்து வடிகட்டி தான். இது வடிகட்ட ஒரு சில காப்பி தூள் வந்து இந்த சன்ரைஸ் ப்ரூலாம் வந்து அது வடிகட்டாத காப்பி தூள். இந்த பத்மா அந்த மாதிரிலாம் கடையில கேட்டாலே கொடுப்பாங்க. வடிகட்டுற காப்பி தூள் கொடுங்க, வடிகட்டாத காப்பி தூள் கொடுங்கன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ரைட். ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், டீ ரெடியா, காப்பி ரெடி ஆயிடுச்சு. டம்ளர்ல இப்போ நம்ம வந்து வடிகட்டியை வச்சு ஊற்றப்போம். கல்யாணம் ஆகாமல் பேச்சுலராக இருக்காங்களோ பொண்ணுங்க, அவங்க அந்த டீ வைக்க கற்றுக்கலாம். பா சுட சுட காப்பி ரெடி. ஓகே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.